அம்மா இங்கே வா வா ஆசை முத்தம் தாத்தா. பெரிய மனுஷன் நீங்க போய் ரைம்ஸ் பாடிக்கிட்டு இருக்கீங்க. இப்ப எல்லாம் ரைம்ஸ் பண்ணாதான் ட்ரெயிலர் ரீச் ஆகுங்க. உங்களுக்கு தெரியாதா? இந்த மதிய வேளையில் இங்கு வந்திருக்கின்ற பத்திரிகை நண்பர்களே, இணையதள மற்றும் வலைத்தள சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஆக்சுவலாக இந்த படத்துக்கு வந்து வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரனை வச்சதை விட இறங்கி அடித்தா எப்படி இருக்கும் அப்படின்னு வச்சிருக்கலாம். ஆக்சுவலாக உண்மையிலே இறங்கி கிட்டத்தட்ட 10 அடிக்கு பள்ளம் தொட்டி அவ்வளோ தூரம் கீழே உட்காந்து இறங்கி அடிச்சிருக்கோம் அந்த படம். உண்மையிலே அப்படி தான் சொல்லணும். நான் இந்த மேடையில் எழில் சாரை பற்றி 3 படத்தில் பேசியிருக்கேன். இது 3ஆவது படம். ஃபஸ்ட்டு மணங்குத்தி பறவை, அப்புறம் தேசிங்க ராஜா. 2 படமே வெற்றி அடையணும் இண்டஸ்ட்ரியில் இருக்கப்பட்டேன்னு சொன்னேன். அப்போ நீங்கள் ரொம்ப அதிகபட்சமாக பேசுகிறாரு போடுன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அந்த மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு. இப்போ 3ஆவது சொல்கிறேன், இந்த படம் இல்லைன்னா இனிமேல் நடிக்கவே மாட்டேன். இந்த படம் வந்து வெற்றி அடையலாம் நான் நடிக்கவே மாட்டேன் எழுதிக்கிங்க. அவ்வளோ பெரிய ஒரு எக்ஸ்ட்ரானரி எக்ஸ்ட்ரீம் காமெடி ஜானரில் இப்படி ஒரு படம் பண்ண முடியுமா? தமிழ் சினிமாவில் காமெடி ஜானருக்கு இதுதான் பெஸ்ட்டு உதாரணமாக இனிமே சொல்லுவாங்க. அப்படி ஒரு படத்தை எங்களுடைய இயக்குனர் எழில் சார் வந்து இயக்கியிருக்காரு. அந்த படத்தை எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு இந்த நேரத்தில் அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார். அப்புறம் இதை நம்மளுடைய சத்யா சார் கேட்டார், நீங்கள் ஏன் சார் நீங்கள் வந்து கம்மியாக படம் நடிக்கிறீங்க, எழில் சார் படத்தில் மட்டும் தான் நடிக்கிறீங்க, அப்பப்போ ஒரு 2 படத்தில் நடிக்க மாட்டீங்களா ஏன்னு கேட்டார். நான் வந்து அடிப்படையில் டைரக்டராக வந்து பெரிய வெற்றி பெற்ற ஒரு டைரக்டர் கிடையாது. நான் டைரக்டாக ஷைன் பண்ணல, பட் ஆக்டராவது பெரிய லெவலில் சைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கங்கணத்தோட ஒரு வெறியோடு சுற்றிட்டு இருக்க ஒருத்தன் தான். ஸோ எனக்கு சரியான தீனி கிடைச்சா மட்டும்தான் அதை நான் வந்து பண்ணுவேன். பணங்கிறது 2வது பட்சம் தான், தீனி கிடைக்கணும். அப்படிப்பட்ட தீனி எழில் சாரோட எல்லா படத்துலையும் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதை நான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி படங்களை தான் நான் பண்ண முடியும். பணம் கொடுக்குறாங்களுக்கு வர்ற படங்கள்லாம் கமிட் பண்ணி நடிக்கிறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. ஸோ பொருளாதாரத்தில் நம்ம எப்படி இருக்குங்கிறது வேறு, நாம் சினிமாவில் எப்படி ஆகணுங்கிற ஒரு கனவு இருக்கும். அந்த கனவு நிஜமாகும் போது தான் நம்ம செய்ய முடியும். அதான் சார் அதுக்கான ஆன்சர் சத்யா சார். அப்புறம் இந்த படத்தில் வந்து ரவி மரியா சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காருனே அப்படின்னு சூரி சார் சொன்னதாக கேள்விப்பட்டேன். சூரி சார் ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு சக காமெடி இந்த படத்தில் நான் வில்லனாக இருந்து காமெடி பண்ணியிருக்கேன். அதை ரசித்து சொல்கிறதுக்கு மிகப்பெரிய மனசு வேணும். உங்களுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் எங்களுடைய ஹீரோ சார், எ கம்ப்ளீட் டீசன்ட் மேன் அப்படின்னு ஒரு பேர் இருக்குன்னா அது விஷ்ணு விஷால் சார் தான். யாருடைய ஜாப்லையுமே குறுக்கிடவே மாட்டார். அவருக்கு என்ன சீனு, அவர் ஏன் இப்படி பண்ணுறாரு எதுவுமே கேட்க மாட்டார். வந்தால் அவர் குட் மார்னிங், என்ன சார் நல்லா இருக்கீங்களா, அவ்வளோதான். மற்றபடி நம்ம என்ன பண்ணுறோம், அது சின்ன மிஸ்டேக் எதுவுமே கண்டுக்க மாட்டார். அவ்வளோ ஒரு டீசெண்டான மனிதர். நம்மளாக போய் ஏதாவது சஜஷன் கேட்டால் தான் சொல்லுவார் ஒழிய அவராக வாய் திறந்து சொல்கிறதுக்கான சந்தர்ப்பமே இருக்காது. ஏன்னா அவர் இந்த படத்தில் ஒரு ப்ரொடியூசருங்கிற ஒரு பெரிய ஒரு பதவியை தக்க வச்சதுனால யார் விஷயத்தில் நம்ம தலையிடக்கூடாது. நம்ம வந்து இந்த படத்தில் ஹீரோ கம் ப்ரொடியூசருங்கிற ரொம்ப தெளிவாக இருந்து ட்ராவல் பண்ணார். அந்த ட்ராவலுக்கு தான் இவ்வளோ பெரிய சக்ஸஸை வந்து எழில் சார் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சார். அப்புறம் நிக்கி கல்ராணி மேடம், நான் ஒரு சீனை நடிக்கும் போது அப்படியே ஒரு காளி மாதிரி இப்படி நின்றுக்கிட்டே இருந்தேன். அவங்க வந்து சார் ப்ளீஸ் சேஞ்ச் யுவர் ஆக்டிவிட்டின்னு. இல்லை மேடம், இந்த சீன் முடிகிற வரைக்கும் நான் பண்ணவே மாட்டேன், ஏன்னா எனக்கு அப்போ தான் அது எனக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு. யூ நோ மை சிச்சுவேஷன். ஓகே, சாரி ஃபார் தட் சிச்சுவேஷன். ஓகே, தென் இந்த படத்தில் இதுக்கு காமெடி ரைட்டர்லேயே பெஸ்ட் ரைட்டராக ஒருத்தர் வரணும்னா நான் தான் இருப்பேன்னு சொன்னார். அது வந்து அவருடைய அதிகபட்ச நம்பிக்கை. இந்த படம் உண்மையிலே இந்த படத்துக்கு அப்புறம் யாரெல்லாம் காமெடி படம் நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து அருணாச்சல சாரையும் ஜோதி சாரையும் வந்து அணுகுவாங்க, இது எனக்கு தெரியும். அப்புறம் இந்த படம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்துருச்சு. இவ்வளோ வேகமாக இவ்வளோ குவாலிட்டியோட ஒரு படம் முடிக்க முடியணும் அப்படின்னா 2 விஷயம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒன்று ஸ்கிரிப்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும், இன்னொன்று டைரக்டர் எளிமையாக இருக்கணும். இது 2மே எழில் சாருக்கு எப்பயுமே இருக்கும். அவருடைய எளிமை, அவருடைய ஸ்கிரிப்டோட வலிமை 2மே ஸ்ட்ராங்காக இருந்தது. இந்த ஸ்ட்ராங்காக இருந்ததுக்கு சுற்றி ஒரு 4-5 பேர் சோல்ஜர்ஸ் இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி சோல்ஜர்ஸில் நம்பர் 1 வந்து இணை இயக்குனர் செல்லா சார் இருந்தாங்க, இணை இயக்குனர் கணேஷ் சார் இருந்தாங்க, அதுக்கு மேலே வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் சங்கர் சார் இருந்தாங்க. இந்த வந்து ஒரு காமெடி படங்கிற மாதிரி நினைக்காம ஒரு ரஜினி சார் படம் மாதிரி ஒரு பட்டாலியன் மாதிரி அப்படியே லெஃப்ட் ரைட் அப்படியே அங்கே சீக்கிரம் 5 6 மணி 7 மணி காலைல எந்திரிச்சு வீட்டிலேருந்து கிளம்பிங்க வர்றதுக்குள்ளே 7 ஃபோன் பண்ணிடுவாங்க. அவ்வளோ ஒரு திறமையான நிர்வாகத்தோடு செயல்பட்ட எழில் சாருக்கும் அவருடைய குழுவினருக்கும் என்னுடைய மனமார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் மேலும் என்னை ஒரு சீரியஸ் வில்லன்லேருந்து ஒரு காமெடி ஜானர் நோக்கி என்னை அழைச்சிட்டு போகிற எழில் சாருக்கு நான் காலம்புல்லாம் என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். எழில் சாரோட ஃபஸ்ட் டைம் இந்த படம் பண்ணியிருக்கேன். இது எதேச்சியாக அமைஞ்சது. எனக்கும் 10th மூவி, விஷ்ணு சார் 10th மூவி, எழில் சார் 10th மூவி. இதுவே நான் ஒரு பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுறேன். இந்த படம் டெஃபினட்டாக ஒரு பெரிய ஹிட் ஆகும்னு. இந்த படம் வந்து ஆக்சுவலாக சாங் பண்ணும்போது டைரக்டரோட ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது எப்போவுமே ஒரு சின்னதாக ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும், அவருக்கு என்ன மாதிரி பிடிக்கும், என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு. இவரோட ப்ரீவியஸ் மூவிஸ்லாம் நான் வந்து பார்த்துருக்கேன். எல்லாமே வந்து ஃபோக் பேஸ்டாகவே இருக்கும்.
பியூர் ஃபோக்காகவே இருக்கும் சவுண்டிங் எல்லாமே. நான் வந்து கொஞ்சம் ஃபோக் பிடிச்சாலும் அதில் வந்து கொஞ்சம் அந்த லேட்டஸ்ட் சவுண்ட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணோன்ட்டு நான் நினைப்பேன். சார்கிட்ட ஃபஸ்ட் டைம் வந்து டியூன் போட்டு காமிச்சேன் அந்த குத்தி டிக்கனில். ஃபஸ்ட் டைமே ஓகே சொல்லிட்டாரு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சாங் நானாக வந்து ஒரு டியூன் போட்டிருக்கேன் சார், நீங்கள் அதை வந்து நீங்கள் கேளுங்க. அது ஏன்னா ஒரு பியூர் ஃபோக்கில் வந்து ஒரு EDM எலக்ட்ரானிக் சவுண்ட்ஸு பேஸ் பண்ணி ஒன்று ட்ரை பண்ணியிருந்தேன், போட்டு காமிச்சேன். அவருக்கு வந்து ஆக்சுவலாக பிடிக்கும் நான் நினச்சி பார்க்கல. அது போட்டோன்னே ஒரு இன்ஸ்டண்ட்டாக சொல்லிட்டாரு, இது வந்து கிளைமேக்ஸுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும், இந்த சாங் வச்சுக்கலாம் அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி உருவானது அந்த ஆரவல்லி சூரவல்லின்ற பாடல். யுகபாரதி வந்து சூப்பராக பாடியிருக்காரு, வைக்கம் விஜயலட்சுமி அண்ட் மகாலிங்கம் பாடியிருக்காங்க. இந்த மூவியோட ரீரெக்கார்டிங் பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் நான் தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த மூவியை. ஒன்றுமே இல்லாமல் நான் இது வரைக்கும் நான் ஃபுல் மூவிலாம் பார்த்துட்டு நான் ரீரெக்கார்டிங் பண்ண மாட்டேன். எனக்கு என்னென்ன ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதே அதில் இன்வால்வ் ஆகி அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவேன், யூஸ்வலாக அப்படி தான் பண்ணுவேன். இந்த மூவி வந்து ஃபுல்லாகவே பார்த்தேன். இந்த மூவியை சூரியோட காமெடி வந்து சான்ஸே இல்லை. இந்த மூவி ஃபுல்லாக அப்படியே ஒரு மூவியை வந்து தாங்கி நிற்கிற அவரோட காமெடி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. விஷ்ணு சாரோடது சொல்ல வேண்டாம், நிஜமாக ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஒரு கமர்ஷியல் ஹீரோவாக எனக்கு பட்டது சொல்கிறேன். இது வரைக்கும் அவர் வந்து ஒரு மாதிரி ஷர்ட்டில் நடிச்சிருக்காரு. இந்த மூவியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கமர்ஷியல் ஹீரோவாக வருவான்னு என்னோட நம்பிக்கை. அதுக்கப்புறம் ரவி மரியா சாரும் அப்புறம் ரோபோ சங்கரோட இந்த செகண்ட் ஹாஃப் ஒரு 18 minutes ஒரு காமெடி இருக்குது. அந்த காமெடி வந்து நான் ஏன் பர்டிகுலராக சொல்கிறேன்னா, அது பண்ணும்போது ரீரெக்கார்டிங் ஸ்கோப் நிறைய கிடையாது. அதில் அந்த சீனை வந்து அவ்வளோ ரசிச்சிருக்கோம். ஒரு 18 minutes நான் ஸ்டாப் காமெடி. அதில் நீங்கள் வந்து ரோபோ சங்கரோட பெர்ஃபார்மன்ஸும் ரவி மரியா சாரோட பெர்ஃபார்மன்ஸ் டெஃபினட்டாக பார்க்கணும். ஏன்னா என்னோடய ஃப்ளாட்ஸில் இருந்த இந்த குழந்தைங்கள்லாம் வந்து அந்த சீனை நிறைய வாட்டி போட்டு காமிச்சிட்டு இருந்தேன். ஆல்ரெடி எங்கள் ஃப்ளாட்ஸில் ஒரு 10-20 குழந்தைங்கள்லாம் பார்த்துட்டாங்க. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக குழந்தைங்க என்ஜாய் பண்ணாங்க. டெஃபினட்டாக இந்த மூவி வந்து ஒரு மிக பெரிய சக்ஸஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட சப்போர்ட்டோட தேங்க்யூ. ஆடியன்ஸ் தியேட்டரில் பார்த்து அந்த சீன்களை பார்த்து சிரிக்க போகிறத விட இந்த படத்தோட டிஸ்கஷனில் நாங்கள் சிரித்தது அதிகம். அப்படி ஒரு லைன் அமைஞ்சாதான் வந்து ஒரு காமெடி படம் வந்து ஒரு ஃபுல்ஃபில்லாக ஒரு திருப்திகரமாக அமைய முடியும்னு டைரக்டர் சார் நம்பினார். எங்கள் கூட இருந்த ரைட்டர்ஸ் திரு ஜோதி அருணாச்சலம், திரு JK செல்லான அப்படின்னு எல்லாம் ஒரு டீம் ஒர்க். இது முதல் சீனில் ஆரம்பித்து கடைசி சீன் வரைக்கும் காமெடியை தவிர வேறு எதுவும் இதில் வரவே கூடாதுன்னு கங்கணம் கட்டிட்டு எல்லோரும் சேர்ந்து ஒர்க் பண்ணோம். ஒரு ஸ்க்ரீன் ப்ளே டிஸ்கஷன் ஆகட்டும், இல்லை டைலாக் எழுதும்போது பண்ணுற ஹெல்ப் ஆகட்டும், இப்படி ஒரு டீம் அமையிறது வந்து ரொம்ப கஷ்டம். அப்படி ஒரு டீம் அமைஞ்சு அந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணது என்னுடைய அதிர்ஷ்டம்னே நான் நம்புகிறேன். யூஸ்வலாக வந்து சிச்சுவேஷனுக்கு காமெடி டைலாக்ஸ் எழுதணும். இந்த படம் வந்ததுக்கப்புறம் காமெடி டைலாக்னாலே அது எழுச்சூர் அரவிந்தன் தான்ற சுச்சுவேஷன் வரும்னு நான் நம்புகிறேன். அந்த அளவுக்கு எனக்கு டீம் ஒர்க், சூரியண்ணனுடைய சப்போர்ட்டு, ஹீரோ விஷ்ணு சாருடைய சப்போர்ட்டு, இந்த படம் நல்லா வரணுன்ட்டு எல்லாம் ஒவ்வொரு ஆளும் எனக்கு வந்து சஜஷன்ஸ் கொடுத்து என்னை வந்து என்கரேஜ் பண்ணி, எஸ்பெஷலி டைரக்டர் சார் நான் என்ன சொன்னாலும் சரிப்பார். நமக்கு எப்போவுமே ஒரு ரைட்டருக்கு என்னென்னா, நாம் சொன்னதை ரசித்தாதான் அவருடைய மூடு வந்து அடுத்த சீனுக்கு போகும். நம்ம சொன்னதை ரசிக்கலைன்னா கொஞ்சம் அப்படியே மூடு ஃபெட்டப் ஆகி நம்ம சரியாக திங்க் பண்ணலையோ அப்படிங்கிற ஒரு ஃபெட்டப் வரும் இல்லையா. அந்த ஃபெட்டப் முதல் நாள்லேருந்து கடைசி நாள் வரைக்கும் வராமல் பார்த்துக்கிட்டார் டைரக்டர் எல் சார். நான் என்ன சொன்னாலும் சிரிச்சார், எப்படி சொன்னாலும் சிரிச்சார். அப்புறமா வந்து இது வந்து நல்லா இருக்குன்னா இது தேவையில்லை, இது வச்சுக்கலாம், இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன பையனை கைப்பிடிச்சி கூப்பிட்டு போகிற ஒரு தகப்பன் மாதிரி, அந்த மாதிரி வந்து எல் சார் எங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கார் அந்த படத்தில். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் நான் அப்படி நம்புகிறேன். கண்டிப்பாக வந்து நடக்கும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம். விஷ்ணு அண்ட் சூர்யானா எல்லாருமே வந்து நல்லா அடி வாங்கியிருக்காங்க. ஸோ சாரி ஃபார் தேட். படம் ஃபுல்லாக நல்லா அடி வாங்கியிருக்காங்க. ஸோ ஐம் ஸோ சாரி ஃபார் தேட் போத் ஆஃப் யூ. உங்களை எல்லாரும் சப்போர்ட்டும் எனக்கு ஐம் சாரி உங்களை கேரக்டர் தேங்க்யூ சூர்யானா. நல்லாவே சிரிச்சு வச்சிங்க எனக்கு படத்தில் ஃபுல்லாக ஷூட்டிங் பண்ணுறப்போ. ஐ நெவர் ஹேட் ஒன் சேட் மோமெண்ட். ரொம்பவே கஷ்டப்பட்டீங்க எனக்கு கொஞ்சம் அழகாக காட்டுறதுக்கு.